குடல் வாழை அரிசியோட முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும். குடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து குடல் பகுதியை எப்போவுமே ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி வகை. இப்போ குடல் பகுதியோட இயக்கம் சீராக இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, முதல்ல கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலசிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும். அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வராமல் தடுத்து செரிமான திறனையே பார்த்தீங்கன்னா மேம்பட செய்யும். செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுக்கும். புளிச்சேப்பம் வரும், ஒரு சிலருக்கு சாப்பிட்டோன்னே நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஏற்படாமல் தடுத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கக்கூடிய தன்மையும் இந்த குடல் வாழை அரிசி வகையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, இதில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து, வைட்டமின் B6 இந்த 2 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்பு எதுவுமே வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை, RBCன்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல், இதோட எண்ணிக்கை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்த சோகை பாதிப்பு இருக்குது, ரொம்ப குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனிமியா இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த குடல் வாழை அரிசியை தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த ரத்த சோகை பாதிப்பிலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக நார் சத்து அதிகம் உள்ள ஒரு அரிசி வகை. நார் சத்து அப்படின்றது பொதுவாகவே நம்ம செரிமான திறனை அதிகப்படுத்தும். இதனால் அஜீரண பிரச்சனை வராமல் தடுக்கும். இதோட மட்டும் கிடையாது, உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். உடல் பருமனாக இருக்கீங்க, உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது வெள்ளை அரிசிக்கு மாற்றா சீரக சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குடல் வாழை அரிசி, இதெல்லாம் உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயம் இந்த நார் சத்து அப்படின்றது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது, இல்லை நமக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட தொடர்ந்து இந்த அரிசி வகை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு அரிசி வகை இது. கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. பொதுவாக கால்சியம் அப்படின்றது நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்து எலும்பு சம்மந்தப்பட்ட ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த 2 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே பிபி அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி வராமல் தடுக்கும். ஒருவேளை ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருக்குது அப்படின்னாலும் இந்த அரிசியை வேக வைத்து வடித்து உங்கள் அன்றாட உணவில், மதிய உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உயர் ரத்த அழுத்தத்தை சீக்கிரமே இயற்கையான முறையில் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி வகை. ரத்த அழுத்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். அதே சமயம் டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு, இல்லை LDL அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ட்ரைக்ளிசரைட் அளவு, டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு, இது எல்லாத்தோடைய அளவையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும் இந்த குடல் வாழை அரிசி அப்படின்றது. அதே மாதிரி படை, தேமல், இல்லை டெர்மடைட்டிஸ், இல்லை சொரியாசிஸ், இல்லை எக்ஸிமா மாதிரியான சரும வியாதி இருக்குது அப்படின்றவங்களுக்கு சருமத்தில் அரிப்பு அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் இந்த அரிசி வகை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். புரத சத்தும் அதிகம் உள்ள முக்கியமான ஒரு அரிசி வகை. இந்த புரத சத்து அப்படின்றது வளர்கிற குழந்தைகளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்கள் வளர்ச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான புரத ஊட்டச்சத்தும் அதிகம் உள்ள முக்கியமான அரிசி வகையில் குடல் வாழை அரிசி அப்படின்றது ஒன்று. இதனால் வளர்கிற குழந்தைகளாகட்டும், கர்ப்பிணி பெண்கள்லேருந்து எல்லாருமே, குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் கூட எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான அரிசி வகையில் குடல் வாழை அரிசி அப்படின்றது ஒன்று. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை மலசிக்கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கணும் அப்படின்னா இந்த குடல் வாழை அரிசி உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த நோய் பாதிப்போட அறிகுறிகள் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.